கனவா மீனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சுத்தம் பண்ண போகிறீங்களா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக அழகாக சுத்தம் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறேன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கனவா மீனை எப்படி நம்ம சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய சைஸ்லேயும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குது. நாங்கள் சின்னதாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து சுத்தம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து நான் மீன் எடுத்துகிட்டு அந்த பகுதியை மட்டும் பிடிச்சி லைட்டாக இழுத்தோம்னா அதில் இருக்கிற அந்த அப்படியே தலையும் தனியாக வந்துடும். அதுக்குள்ளே வந்து வெள்ளையாக அந்த முள் மாதிரி இருக்குது பாருங்கள், கண்ணாடி மாதிரி, அதுவும் வந்துடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா அது உள்ளே இருக்கிற அழுக்கு, அந்த குடல் எல்லாமே நம்ம விரலை விட்டு க்ளீன் பண்ணோம்னாலே சூப்பராக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் இருக்கிற அந்த தோல், இது எல்லாமே நம்ம வந்து லைட்டாக உரித்தோம்னாலே அதுவும் வந்துடுங்க. வரலனாலே கொஞ்சம் தேய்ச்சோம்னாலே அது வந்துடும். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே சீக்கிரம் வந்துடும். எங்களுக்கு வந்து ஐஸில் இருந்ததுனால கொஞ்சம் அப்படி இருந்ததா என்னான்னு தெரியல, ஆனாலுமே சூப்பராக க்ளீன் அப் பண்ணி வந்துச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்குள்ளேயும் நம்ம வந்து அழுக்கு இருக்கும். நம்ம என்ன தான் வந்து அதில் இருக்கிற அந்த கண்ணாடி, அந்த எலும்பு மாதிரி இருக்குது, எடுத்துகிட்டு அந்த குடல் எடுத்துட்டாலும் நம்மளோட விரலை உள்ளே நல்லா விட்டுட்டு நல்லா தண்ணியில் நல்லா அலசி எடுங்க. சுத்தமாக உள்ளே இருந்து வந்துடுங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லா கனவா மீனையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தலை வந்து அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். பெரிய பெரிய கனவா மீனுன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் இது சின்ன மீனுன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பண்ணணும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி ஒரு டைம் நம்ம வாஷ் பண்ணிட்டு இருந்தோம்னா தண்ணியே வேஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தலையை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு அது உள்ளே இருக்கிற குடலுக்கெல்லாம் இந்த தண்ணியிலே நம்ம அலசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி நல்லா ஒரு 10 டைமாவது நம்ம வாஷ் பண்ணாதாங்க இதில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லு எல்லாமே போகும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சாப்பிடவும் பிடிக்காது, குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, வாமிட்டெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஸ்மெல் இருந்தால் யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதனால தான் நல்லா வந்து பொறுமையாக அதை நல்லா க்ளீன் பண்ணி அதை எடுத்துகிட்டு தலை வந்து அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாங்க. தலை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க எனக்கு. பெரிய மீனுனா வந்து சீக்கிரமாக முடிஞ்சிட்டு இருக்கும். இப்போ வந்து தலைப்பகுதியை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். தலைக்கு மேலே அந்த எல்லா பகுதியும் அப்படியே விரிச்சிட்டு பார்த்தோம்னா நடுவில் ஒன்று இருக்கும். அதை அப்படியே கீழே பகுதியில் அழுத்தி மேலே தூக்குனிங்கன்னா அது வெள்ளையாக ஒன்று வரும் பாருங்கள். அதை கண்டிப்பாக எடுத்துருங்க, இல்லைனா அது அப்படியே கசக்கும். எடுத்துட்டு அதே மாதிரி தான் நம்ம வந்து கனவா மீனில் இருக்கிற அந்த உடம்பு பகுதியில் இருக்கிற தோல் எப்படி நம்ம உரித்தோமோ அதே மாதிரி தான் தலையிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த தோலை உரிச்சிட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணல, ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம ஆட்டு போட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கட் பண்ணிட்டேன். இதில் எந்த ஒரு எலும்போ எதுவுமே இருக்காது. குழந்தைங்களுக்கு வந்து சூப்பராக கொடுத்துட்டா அவங்க சாப்பிட்ருவாங்க. இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா ஒரு 4-5 டைம் அலசிட்டேங்க. அலசிட்டாலும் நான் இப்போ வந்து உப்பு, மஞ்சத்தூள், லெமனை வந்து ஒரு ஆஃப் ஜூஸ் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா வந்து கையை போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் நம்ம இந்த உப்பு, மஞ்சத்தூள், லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதை ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கும் போதும் அது வெயிட் பண்ணி பார்க்கும்போதும் பாருங்கள், அதனோட டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அதில் இருக்கிற அழுக்கு, இந்த ஸ்மெல்லு எல்லாமே போயிடும். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து உப்பு, மஞ்சத்தூள், லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். அப்படியே சூப்பரான நல்லா ஃப்ரெஷ் மீன் மாதிரி ஆகிடுங்க. பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு வாசனை இல்லாதது இந்த அதில் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு எல்லாமே வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ நல்லா இன்னும் ஒரு 4-5 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இனி வந்து இதில் கிரேவி எதை வேணாலும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். 65 கூட போட்டு சாப்பிட்லாம், நம்ம விருப்பந்தாங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கொல கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் குழம்புல போட்டோம்னா அப்படியே ஆட்டு போட்டி மாதிரி ஆகிடுங்க. இந்த க்ளீனிங் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கனவா மீன் க்ளீனிங் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.